வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். இது லாஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி மேக்ஸில் கேட்ட கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில். ஏ என்பது 8ஐ விட குறைவான 7 எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், அண்டு சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட்ஸ் நோ செட் வந்து பி கிராஸ் சி. இதை வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இந்த செட் ஆஃப் ரூலை வச்சு ஏயோடைய கணத்துடைய ரூல் கொடுத்துருக்காங்க, பியோடைய கணத்தோட ரூல் கொடுத்துருக்காங்க, சியோடைய கணத்தோடைய ரூல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ரைட். இதே இது மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அந்த கண்டிஷன். அப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா பி ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் prime numbers less than 8 and C equal to set of even prime numbers. So that verify same. இதை வந்து செக் பண்ணணும். மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து எப்படி எடுத்து சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா, நம்மளுடைய சொல்யூஷன் மெத்தட் படி கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட். கிவன் டேட்டால ஏன்ற ரூல் செட் ஆஃப் ரூல் கொடுத்துருக்காங்க. ஏன்றது என்னன்னா 7 நேச்சுரல் நம்பர், 8ஐ விட குறைவான நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னாலே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் தான் நேச்சுரல் நம்பர். ஸோ அது 8ஐ விட குறைவாக இருக்கணும், 8 இருக்கக்கூடாது, 8ஐ விட குறைவாக இருக்கணுங்கிறதான் கண்டிஷன். ஸோ அதை அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. அடுத்து பியோடைய கணம் பார்த்தீங்கன்னா 8ஐ விட குறைவான பகா எண்கள். பகா எண்கள்னா பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் தவிர மற்ற எண்ணால் வந்து வகுக்க முடியாது, டிவைட் ஆகாது. அப்படிப்பட்ட நம்பர்ஸ் தான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். ஒன்னாலையும் தன்னாலையும். ஒன்னாலையும்னா ஒன்றுங்கிற நம்பரால டிவைட் ஆகும், அது எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். தன்னாலையும்னா அதே நம்பர் சேம் நம்பரால டிவைட் ஆகும், அது எல்லா நம்பரும் டிவைட் ஆகும். தவிர மற்ற எண்களால் டிவைட் ஆக முடியாத நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பியோடைய அந்த ஃபார்மட் படி 8ஐ விட குறைவான பகா எண்கள் அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்குடைய பகா எண் வந்து 2 2 3 5 7 அது வரைக்கும் நமக்கு இருக்குது. 8ஐ விட குறைவான பகா எண்ணில். ஸோ அதை எழுதிக்குவோம். 2 3 5 7. இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வேற நம்பரால் டிவைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 எடுத்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும், 6 எடுத்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 8 எடுத்தீங்கன்னா 8 வராது, கண்டிஷனில் 8 வராது. ஸோ அது கீழே இருக்க நம்பர் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர். இதெல்லாம் வந்து மற்ற எண்ணால் வகுப்படாது, டிவைட் ஆகாது. ஒன்னாலையும் தன்னாலையும் தவிர மற்ற நம்பரால இதெல்லாம் டிவைட் ஆகாது. அது கண்டிஷன் படி 8 கீழே இருக்கிற நம்பர்ஸை பிரைம் நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம், பகா எண்களை எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை பகா எண்ணாலே ஒரே ஒரு பகா எண் மட்டும்தான் இருக்கு, அது 2 மட்டும்தான். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகா எண்ணில் இரட்டைப்படைனா அது 2 மட்டும்தான். ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து ஃபார்முலா எதுவும் வராது, டைரெக்டாகவே சொல்யூஷன் தான். சொல்யூஷனில் அது டு பி ஃபைண்டுன்னு வேணால் போட்டிக்கலாம், டு பி வெரிஃபை. இதை வந்து வெரிஃபை பண்ணணும், இதெல்லாம் எழுதிக்கலாம். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும், 2 ஈக்குவலான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்ம இல்லைன்னா இடது பக்கம் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏ இன்டர்செக்ட் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ட் பி கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஏ இந்த இருக்கு, பி இந்த இருக்கு, இதில் எது எது சேமாக இருக்கோ அதான் இன்டர்செக்ட். இதோட ஃபார்முலா வந்து இன்டர்செக்ட் அப்படின்னாலே எது எது சேமாக இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். 2 சேமாக இருக்குது, 3 சேமாக இருக்குது, 5 சேமாக இருக்குது, 7 சேமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் எழுதணும். 2 3 5 7 எழுதிட்டீங்களா. அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் சி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி, அதுதானே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஏ இன்டர்செக்ட் பி கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். கிராஸ் சி என்ன?
2. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ட் பி 2னா இதோட இன்னொரு 2ங்கிற செட் ஆஃப் ஃபார்மேஷனை கொண்டு வரணும். ஸோ இந்த 2வை வந்து எல்லாரோடையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஆட்னா பக்கத்தில் சேர்த்து செட் ஆஃபாக எழுதணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் உள்ள அந்த ஏ இன்டர்செக்ட் பி இருக்கா, அதோட எதுனா 2னா 2 கிராஸ் சி. சியில் இருந்ததுக்கு ஒன்றே ஒன்று தான், 2 மட்டும் தான். ஸோ 1. அடுத்து 3 இருக்கு. ஏ இன்டர்செக்ட் பியில் 2 எழுதியாச்சு, அடுத்து 3 எழுதணும். 2 எழுதியாச்சு, அடுத்து 3 எழுதணும். அடுத்து 5, 2. அடுத்து 7, 2. புரிஞ்சுங்களா? இந்த சின்றது இங்கே 2 இருக்கு, அதில் 2 எல்லாத்துலேயும் சேர்த்து எழுதியாச்சு. ஏ இன்டர்செக்ட் பியில் உள்ளது 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. எழுதியாச்சுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஒரு தெரியுதுங்களா? இது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரியே என்ன பண்ணணும்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி, இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதே மாதிரியே ஏ கிராஸ் சி எடுத்து எழுதிக்கிங்க. ஏ கிராஸ் சி எடுத்து எழுதிக்கிங்க. ஏ கிராஸ் சியில் கிராஸ்னாலே இந்த 2வை சேர்த்து சின்ற ரெண்டாவது வரக்கூடிய வேல்யூ 2னா அதை வந்து ஏயோட சேர்த்து அப்படி எழுதணும். ஸோ ஃபுல் ஃபார்மேஷன் வரும் 1, 2, 2, 2, 3, 2. ஏன்றதுல இருக்கிறதுல எல்லாத்தோடையும் 2 சேர்த்து எழுதணும். 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. தெரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்து பி கிராஸ் சி. பி கிராஸ் சியில் பியோட சேர்த்து அப்படி எழுத போகிறோம் 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. தட்ஸ் இட். இப்போ ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதுறேன். இதை இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இதை இன்டர்செக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இதையும் இதை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம், இதை கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இது ஒன்றும் இல்லை, ஏயோட வேல்யூன்னு எழுதியிருக்கோம். சின்றது 2 எல்லாத்தையும் செட்டாப் பண்ணி சேர்த்து எழுதியிருக்கோம். பிக்கு வேல்யூ பக்கத்தில் 2 செட்டாப் பண்ணி சேர்த்து எழுதியிருக்கோம். அதான் பி கிராஸ் சி. இப்போ ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ணுறோம். இன்டர்செக்ட் இந்த சிம்பிளோட மீனிங் என்னன்னா, சேமாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும். இதுலேயும் சேமாக இருக்கிறது என்ன? இது சேமாக இருக்கு, இது சேமாக இருக்கு, இது சேமாக இருக்கு, 7/2 இது சேமாக இருக்கு. ஸோ இந்த 4 வேல்யூ தான் சேமாக இருக்கு. ஸோ அதை அப்படி எழுதிக்கிங்க. 2 கிராஸ் 2, 3 கிராஸ் 2, 8 கிராஸ் 2, 7 கிராஸ் 2. ஈக்குவேஷன் 2 ஃபைண்ட் பண்ணியாச்சா? இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 செக் பண்ணி பாருங்க. 2 கிராஸ் 2, 2 கிராஸ் 2, 3 கிராஸ் 2, சாரி 3, 2, 3, 2, 5, 2, 5, 2, 7, 2, 7, 2 சேமாக இருக்குங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு? ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சரில் கன்க்ளூஷனில் என்ன எழுதணும்? இதை எழுதிடணும். இடம் இல்லாதனால இங்கே எழுதுறேன். ஆன்சரில் இதை அப்படியே திரும்ப எழுதிடணும். இஸ் வெரிஃபைடு. கதம். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். இடம் இல்லாதனால அப்படி எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். கிவன் டேட்டா சொல்யூஷன், ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆன்சரில் வந்து ஃப்ரம் equation number 1 and 2, right hand side equal to, sorry, left hand side equal to right hand side. So hence இந்த equation போட்டு is verified. அதான் ஆன்சர். இந்த ஸ்டெப்ல நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.